தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனோடு புதிதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. அவர் இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கொங்கு மண்டலத்தில் 100க்கு 100% 90% வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். வாக்கு வாக்கு எண்ணி முடிக்கிற போது தான் யாருக்கு என்ன நிலமன்றதுலாம் அப்போ தான் தெரியும். இரண்டாவது, இவரை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் எந்த தேர்தலுமே நிற்கல. அவங்களுடைய வாக்குப்பலம் என்ன என்பது அவர்களுக்கே தெரியாது. இந்த நிலையில் அந்த கட்சியில் போய் புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் போன்ற நபர்கள் இந்த மாதிரி அபரிமிதமான ஒரு கருத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்துவது என்பது நிறைய நடக்கும். இந்த மாதிரி ஏன்னா கடைசி தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், நாங்கள் தான் மகத்தான வெற்றி பெறுவோம் என்று தான் அவர்கள் சொல்ல முடியுமே தவிர எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்திற்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஏன்னா இதை விட வலிமையான திமுக அதிமுக என்கிற இரண்டு பெரிய கட்சிகள் அந்த பகுதியில் வலிமையாக இருக்கிறது. அதனால் மூன்றாவது இவர்கள் என்ன நிலையில் இருக்காங்கன்றதே ஊர் மக்களுக்கே தெரியாத, அவங்களுக்கே தெரியாத நிலையில் 100% நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறது என்பது ஒரு வேண்டுமென்றால் அவர்களுடைய கட்சி அணிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு அது உதவுமே தவிர அது நிச்சயமாக உண்மை இல்லை. ஒரு தனியார் அமைப்பு சொல்லியிருக்காங்க, 2வது இடத்து தேர்தலில் அதாவது 2வது இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துடும் அதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா அப்படின்ற முறையில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா தெரியல. ஏன்னு சொன்னால் திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு ஆஃபரை எல்லா கட்சிக்கும் கொடுத்ததற்கு பிறகும் அந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு யாருமே போகல. பொங்கல் ஆஃபர், பொது வருட ஆஃபர் மாதிரி அவர் ஒரு ஆஃபர் சொன்னார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம். அப்படி சொன்னதுக்கு பிறகும் இதுவரைக்கும் ஒரு சிங்கிள் பார்ட்டி கூட, அதாவது சில நபர்களை கொண்ட கட்சிகள் கூட அவரை நம்பி போகிறதுக்கு தயாராக இல்லை. இந்த நிலையில் அவர் 2வது இடத்துக்கு வருவார் என்று சொல்வது என்பதே ஒரு திட்டமிட்ட ஒரு வதந்தி, திட்டமிட்ட ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு மீடியாக்களையோ அல்லது இந்த போன்ற சில கருத்து கணிப்பு குழுக்களையோ அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற முறையில் தான் நான் பார்க்குறேனே தவிர அப்படி ஒரு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், பாஜகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் விஜய்க்கு தொடர்ந்து கூட்டணி அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அவர் பக்கம் போகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? அதாவது பிஜேபியை பொறுத்தவரை தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சாம பேத தானிய தண்டம் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையிலும் அவர்கள் கடைசி வரைக்கும் முயற்சிப்பார்கள். அதுதான் பல்வேறு மாநிலங்களில் அத்தகைய தந்திரங்களை அவர்கள் மேற்கொண்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் அவரை கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க.